Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற கலர் பேப்பர்ஸ் இன்விடேஷன் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறது பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்து நீங்கள் இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற கார்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு பாதி போதும், ஃபுல்லாக தேவைப்படாது. ஸோ பாதி கார்டு எடுத்து கட் பண்ணி நம்ம அதை வந்து கோன் மாடலில் நம்ம சுற்றி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம கோன் மாதிரி சுற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி திக்கான கொஞ்சம் கார்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் சின்னதாக இன்விடேஷன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் ஏதாவது கார்டு திக்கான கார்டு பெருசாக இருந்தாலும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டு வந்து நம்ம ஒட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து இதில் நல்லா ஒட்டி காஞ்சிடும். இது அதே போல் கீழே வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேப்பரை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து கீழே நிற்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப் வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அது மேலே வந்து ஒட்டுறதுக்கு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துருக்கிறேன். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து க்ரீன் கலர் லீஃப் தானே. ஸோ க்ரீன் கலரில் இந்த ஷீட் எடுத்து நம்ம ஈக்குவலாக அது போல் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு நீளம் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு கூட இந்த வீடியோ போட்டு விட்டிங்கன்னா அவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம எல்லாமே வெளியே போய் வாங்குறதோட வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம ஈக்குவலாக மடக்கிக்கோங்க. ஏன்னா சின்ன நம்ம கார்டு வச்சு பண்ணுறதுனால சின்ன சின்ன லீஃப்க்கான சின்ன ஹைட் போதும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்கேல் வச்சு ஒரு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேலே கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஈக்குவல் கேப் விட்டு நம்ம வரிசையாக கட் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய லீஃப் மாதிரி தெரியணுன்னா கொஞ்சம் இன்னும் அகலம் அதிகமான பேப்பராக எடுத்து இன்னும் நீளம் அதிகம் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய ஷீட் இது போல் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேப் இல்லாமல் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக ஒட்ட போகிறேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஒயிட் சைடு வந்து உள்பக்கம் போயிடும், க்ரீன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் டபுள் சைடு க்ரீன் ஷீட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பின்னாடி க்ளூ ஏதாவது ஒட்டிட்டு நான் வந்து கம் ஒட்ட போகிறேன். ஸோ வந்து கம் இருக்கேன்ட்டு அதை வச்சு இப்போ நான் ஒட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஒட்டும்போது ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒட்டிகிட்டே வாங்க. இது போல் ஒரு ரவுண்டு ஒட்டினதும் மீதி இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க பேப்பரை. நம்ம நெக்ஸ்ட்டு இது ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதே போல் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது கேப்லாம் இருந்ததுன்னா அங்கே கூட இந்த பேப்பர் நீங்கள் ஒட்டி விட்டுடலாம். ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது பார்க்க அழகாக தான் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பாக நீங்கள் மேலே மேலே ஒட்டிகிட்டே வாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது ரவுண்டாக ஒட்டும்போது கொஞ்சம் கேப் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா பேப்பர் மீதி இருந்ததுன்னா அந்த கேப்புலலாம் அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் 3வது லைன் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு மேலே ஏறும்போது கொஞ்சம் பேப்பர் அப்படியே மீதி ஆகும். அதுக்கு பிச்சு எடுத்துகிட்டு வேறு எங்கெல்லாம் வேணுமோ போட்டு ஒட்டிக்கலாம். இது அவ்வளோ. இப்போ 3வது லைன் முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு லைனும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பெரிய ட்ரீ செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஷீட் வந்து பெரிய ஷீட்டாக வாங்கி இதே மெத்தட் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டோம். வேறு எங்கெல்லாம் கேப் தெரியுதோ நான் அதெல்லாம் ஃபுல்லாக ஒட்டிடுறேன் இப்போ நான்.
நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதை ஒட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கேப் தெரியாத அளவுக்கு ஒட்டிடலாம். ஸோ இது நான் இன்னும் சின்ன சின்ன கேப்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இப்போ ஒட்டிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு அந்த இன்விடேஷன் கார்டு வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டார் ஒன்று வைக்கணும். ஸோ ட்ரீக்கு மேலே, அதனால் ரெட் கலர் எடுத்துக்கோங்க ஸ்டாருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து கலர் மேட்சாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு சின்ன பிட் பேப்பர் இருந்தால் கூட போதும். அதில் வந்து ஸ்டார் மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி அந்த கலர் பேப்பர்லேயே வந்து மெலிசாக இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் ரோல் பண்ணிவிட்டு இதிலே நம்ம அந்த ஸ்டாரை ஒட்டிடலாம். இப்போது அவ்வளோதான், சின்னதாக போதும். ஏன்னா நம்ம ட்ரீக்கு மேலே உள்ளே கொஞ்சமாக தள்ளி இதை வைக்க போகிறோம். ஸோ அதனால் சின்னதாக ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாருக்குள்ளே இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த ஸ்டார் மேலே வந்து இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு. ஸோ அவ்வளோதான், அழகாக ஒரு ஸ்டார் பார்த்திங்களா, ஸ்டிக்கோட ஒரு ஸ்டார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி தெரியும், அந்த இன்விடேஷன் கார்டு நம்ம சுற்றணும் இல்லையா, கோன் மாதிரி, அந்த சின்ன ஹோல்ஸ்குள்ளே மெலிசாக வந்து உள்ளே சொருக்கி விட்டுட்டு அவங்க ஒரு க்ளூ கூட போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நகராது அந்த இடத்த விட்டது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நிற்கிறதுக்கு நம்ம வந்து இது போல் ஒரு ரோலர் மாதிரி இருந்துச்சு அட்டையில் என்கிட்ட. நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட வச்சு இது மேலே கலர் ஷீட் ஏதாவது ஒன்று ஒட்டி நம்ம அந்த ட்ரீ நிற்கிறதுக்கு வந்து இது பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு ரோல் இருந்தது அட்டையில். ஸோ அது மேலே கலர் ஷீட் போட்டு ஒட்டி இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம வந்து இந்த ட்ரீயை வந்து இப்போ ஒட்டி நிற்க வச்சிடலாம். ஸோ இது வச்சிங்கனாலே இவ்வளோ அழகாக ஒட்டிக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக அது முடிஞ்சிடுச்சு. நான் இது நிற்க வைக்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற வேலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து என்னோடய அகல் விளக்கு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி நிற்க பண்ண ஸ்டாண்டு தான் இது. ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே தான் இப்போ நான் இதுலேயும் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அது இல்லைனாலும் அப்படியே நிற்க வச்சாலும் நிற்கும். அப்படி இல்லை நிற்கலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வச்சிங்கன்னா ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டையும் நீங்கள் எப்படி பண்ணுறது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படிலாம் டெக்கரேஷன் திங்ஸ் பண்ணலான்னு ஐடியாஸ் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வீடியோஸும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்க. அதே போல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இது A4 ஷீட்டில் நல்லா திக்காக அது போல் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி நீங்கள் இதே போல் ரோல் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கவர் ஷீட் மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். இது நான் பேஸ் வந்து CD இருக்கு இல்லையா, பழைய CD மேலே இதே போல் இன்விடேஷனை அந்த சைஸ் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். இது போல் நான் வந்து 2 ரோல் பண்ணியிருக்கிறேன் ஒயிட் கலர் ஷீட்டில். ஸோ ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நான் இந்த இன்விடேஷன் பேப்பரில் வந்து வச்சு ரோல் பண்ணி ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்களும் அதில் பண்ணி இதில் நிற்க வைக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா அழகாக அது மேட்ச் ஆகிடும். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நம்ம அந்த ரெட்டு அண்ட் க்ரீன் கலர் தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போட்டு நல்லா ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது இதில். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக இந்த ஸ்டாண்டு நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இது நீங்கள் எல்லா கிராஃப்ட்டுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இதை எடுத்து அங்கே சென்டராக வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோம் இல்லையா, அந்த ரோல் உள்ள வந்து கேப் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம இது உள்ளே இப்போ நிற்க வைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள் இப்போது. ஸோ இதுக்குள்ளே நம்ம அதை எடுத்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இது மேலே இப்போ நம்ம வந்து இந்த கலர் தர்மாக்கோல் பால்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன்.
இது ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.